ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ மனதளவில் போராடி கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரிடம் பகிரவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் நீ பகிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன். இன்னும் சில தினங்களில் இது தானாக சரியாக போகிறது. அதனால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன் உன்னிடம். அதற்கான வாய்ப்பினை நிச்சயமாக உருவாக்கி தருவேன். இதற்கு மேலும் அதனை பாரமாக சுமக்காதே. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் உன் மனதை ஈடுபடுத்து, முழுவதுமாக ஈடுபடுத்து. துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சியை பெருக்க நீ முதல் படியில் ஏறிவிட்டாய், தெரிஞ்சுக்கோ. அதனால் இனி மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை எண்ணி தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் மனதிடம் சொல், என் சாயி என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று. உன்னை இந்த வாழ்வில் பல நேரங்களில் நான் பாதுகாப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். நீயும் நான் காட்டும் வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பாய். பொருளாதாரம் பெருகும், வறுமை சிந்தனைகள் குறையும். ஆரோக்கியமாக மட்டும் உடம்பை வச்சுக்கோ. கண்டதையும் போட்டு மனதை குழப்பிக் கொண்டிருந்தால் ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் உன் குடும்பமே சிதறி போய்விடும். என்ன செய்வது ஏது செய்வது என்று முழித்து கொண்டிருக்கிறாதே. தைரியமாக இரு. உன் வேலையை தைரியமாக செய். உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம். என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அனைத்தும் நன்மைக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ காத்திருந்தாய். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகளை வந்து சேர வைப்பேன். தடைகள் விலகும். மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல நல்ல மாற்றங்களை காணச் செய்வி. சாயி, எனக்கு மனசு வலிக்குதுப்பா. என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சாயி என்று என்னிடம் வந்து நிற்கிறாய். உன்னோடு இருப்பது நான் தானே. வழிகளை விஷயமானாலும் தரும் மனதில் உனக்கு அந்த எந்தெந்த விஷயத்தில் இருக்க வேண்டுமோ அந்தந்த விஷயத்திலிருந்து மீட்டு வரவேன். நீ அந்த பொறுப்பை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. சின்ன வயசு முதற்கொண்டு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேற்றம் தருவாம் வருவாயில் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய். சாய் பிள்ளை, துவளாதே. உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன். இது உன் சாயின் சத்திய வாக்கு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும், தெரிஞ்சுக்கோ. இந்த சாயியை வந்து என் ஆலயத்தில் தரிசித்தால் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கிறது தானே. வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் சோர்வடைந்து இருக்கிறது. சரியாக சொல்கிறேனா? கவலைப்படாதே. உன் பிரச்சனைகளை சரி செய்கிறேன். அங்கிருந்தே என்னை வணங்கி வா. நிச்சயமாக வணங்கி வா. நம்பிக்கையோடு வணங்கி வா. அதன் பிறகு உன் மனமும் உடலும் புத்துணர்வு பெற்று என்னை தரிசிக்க நீ வா. அதற்கான காலலும் சூழலும் அமையும். என் ஆலயம் வந்து என்னை தரிசித்தால் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கிறது தானே. வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் சேர்வடைந்து உள்ளது என்று தெரியும். அதனால் தான் திரும்பி திரும்ப சொல்கிறேன். உனக்கென்று எதுவும் வேண்டாதே. உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன். எப்போது தேவை என்றும் நான் அறிவேன். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அதிசயத்தில் நடக்கப் போகிறது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்க்கை அமையும். என்றும் எந்த சாயின் அருள் உனக்கு உண்டு. நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். எந்த இடத்திலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. எச்சரிக்கையோடு இரு. கவனமாக இரு. ஏன்னா சில உறவுகள் உன் பேச்சு எங்கடா நடக்கும்
எதை தவறாக சுட்டிக்காட்டலாம் என்று கொத்திக்கொண்டு நிற்கிறார்கள். எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே, புரிகிறதா? செலவுகளை திட்டமிட்டு செலவு செய். நிறைய செலவுகள் இருக்கிறது உனக்கு. முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு செய். உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். நெருங்கிய உறவொன்று உன் மனம் காயப்படும்படி பேசியிருந்தால் அதை மன்னித்து விடு. அந்த உறவு உன் தவறு புரியாமல் பேசிவிட்டது என்று மன்னித்து விடு. நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன், அது போதாதா? நான் இருக்கிறேனே, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கச் செய்வேன். இது சாயின் அருள் வாக்கு. முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படலாமா? வரப்போவதை நினைத்து கவலைப்படலாமா? நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தத்தான். தெரிஞ்சுக்கோ. முதலில் உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே, மன வலிமையோடு எதிர்க்க நான் இருப்பேன். உன் நிழலாக இருப்பேன். உன்னை வழி நடத்த உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன். உன் மனமானது இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை. எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவித்து விடுகிறாய். இடையில் மாறும், நிச்சயமாக மாறும். அதை பற்றி நீ பயப்படக்கூடாது. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்து விட்டாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. நீ வெற்றி பெறுவது உறுதி. என் தங்கமே, நீ மகிழ்ச்சியாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்த நல்ல நல்ல செயல்களை யார் மறந்தாலும் இந்த சாயி மறக்கப் போவதில்லை. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயம். என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட்டுவிட்டு நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கும். சில விஷயங்களை நீ மாற்ற நினைக்கிறாய். மாறும்போது கர்மா அதன் வழியாகவும் செயல்பட வந்து நிற்கும். கர்மாவை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே ஆள் மனதிலேயே நடக்கச் செய்வேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை. பயப்படுகிறாய், நீ முடிவை மட்டுமே நம்புகிறாய். மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை. ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும். கொஞ்சம் பொறு. உன் வாழ்க்கையை முன்பை விட புதுப்பித்து உன் கையில் தருவேன். நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும். இந்த மாற்றத்தில் இந்த சாயியோடு இணைந்து இரு, நல்லதே நடக்கும். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்று. நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்து வை. வழியே இல்லாத இடத்தில் கூட சாய் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். கவலைப்படாதே, உன் துன்பம் முடிவரும். இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமாக இருக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.